ஹே ஹாய் ஆல் வெல்கம் டு அவர் சேனல் உமான் பூர்ணா. இன்றைக்கி அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்த பேக்கேஜ் வந்திருக்கு. இது சேம் இதே மாதிரி பாக்ஸ் தான் போட்டிருந்து. இதுக்கு மேலே ஒரு பாக்ஸ்லாம் இல்லை, பட் சேஃப்டியாக தான் வந்திருந்தது. நாங்கள் ஒரு வீட்டுக்கு கெட்டில் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டில் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்திருக்கு. இந்த ப்ரெஸ்டீஜ் பிராண்டோட கம்பெனி பிராண்டோட தான் நான் வாங்கியிருக்கேன். மேலே வந்து அந்த பாட்டர் ஒன்றும், கீழே வந்து அந்த ஒயரிங் கனெக்ஷன் பண்ணுற ஹோல்டரும் வந்திருந்தது. ரெண்டு பார்ட்டாக வந்து கவர் பண்ணி உள்ளே வச்சுருந்தாங்க. நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வாங்கியிருந்தேன். ஃபுல்லாக கீழே அந்த தெரியுதில் ஒரு மாதிரி இரும்பு கம்பி. இது வந்து நீங்கள் வந்து ஹீட்டாக இருக்கும் போது ஹாட் வாட்டர் வச்சு சூடானதுக்கப்புறம் தொட்டிங்கன்னா அது ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் தொடக்கூடாது. மேலே வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி ஒன்று இருக்குது சின்னதாக, அதை அமுத்தி ப்ரெஸ் பண்ணால் தான் அந்த மூடி ஓப்பன் ஆகும். அண்ட் வந்துட்டு இந்த சைடில் வந்து ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். அந்த ஹேண்டிலில் வந்து ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். அதுக்கப்புறம் கூட வந்து இதோட கேட்லாக் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதையும் நான் அந்த சைடு எடுத்து வச்சுட்டேன். மூடி வந்து ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணாலே க்ளோஸ் ஆகிக்கும். அப்புறம் அந்த தண்ணி வர இடத்துல வந்து குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்குது. அந்த கீழே இருக்கிற ஹோல்டர் எடுத்து பார்ப்போமா. ஹோல்டர் வந்து ஓப்பன் பண்ணி வைத்ததுமே ஹோல்டர் இருக்கல ரவுண்ட் சர்க்கிள் டைப்லேயே தான் இருக்கும். சேம் வந்து அந்த ஒரு மாதிரி ரவுண்ட் அந்த கம்பி இருக்கும், அந்த கரண்ட் பாஸ் ஆகிறதுக்கான கம்பி இருக்கும். ஒயர் வந்து நம்ம இப்படி ரவுண்டாக சுற்றி வச்சுக்கலாம். நம்ம வந்து சுற்றி வச்சுட்டு தேவையான அளவுக்கு மட்டும் ஒயர் வெளியே விட்டுட்டு அங்கே ஒரு இடத்துல வந்து மாட்டுற மாதிரி இருக்கும். அங்கே வந்து அதை மாட்டி வச்சுட்டு, எனக்கு வந்து ப்ளக் பாயிண்ட் கீழேயே இருக்குது, அதனால் நான் இத்தினூண்டு மட்டும் வெளியே ஒயர் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நான் மாட்டிட்டேன். இப்போ அந்த மேலே கனெக்டர் 2 இருக்குல்ல, ஹோல்டரும் அந்த மேலே இருக்கிற கனெக்டரும் சேம் ஒரே இடத்துல புஷன் வச்சாலே போதும். அதனால தான் சுற்றி டைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. நான் வந்து சும்மா ஒரு அளவுக்கு கொஞ்சம் பாதி தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். சுவிட்ச் போயிட்டு இங்கே ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. ஆன் பண்ணதுமே கீழே அந்த ரெட் லைட் எரியும், ஒரு குட்டி ரெட் லைட் ஒன்று. இப்போ வந்து ஓடிட்டுருக்கு அப்படின்னு இண்டிகேட்டர் காட்டும். எனக்கு ஒரு 1 மினிட்லேயே தண்ணி வந்துட்டு நல்லா சூடாயிருச்சு. அதாவது நம்ம குடிக்கிற சூடை தாண்டி நல்லாவே சூடாயிருச்சு. பாயில்டெல்லாம் அந்த கொதிக்கிற மாதிரியெல்லாம் பாயில்டெல்லாம் ஆகாமல் இருந்தது. நான் ஸ்பூன் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், தண்ணி எடுத்து பார்த்தேன், நல்லா சூடாயிருச்சு. சரி, ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கூட இல்லை, ஆக்சுவலாக ஒரு டோட்டலாகவே ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து தண்ணி நல்லாவே கொதிச்சிருது. இதுக்கப்புறம் இந்த மிஷினோட க்ளீனிங்கு, மெயின்டெனன்ஸு, அதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது வெளியே வாஷ் பண்ணி சும்மா லைட்டாக ஈர துணியில் தொடச்சிக்கணும். அந்த கீழெல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணிட்டிங்கன்னா மிஷின் ஸ்பாயில் ஆகிடும். அதே மாதிரி ஹோல்டரை வந்து வாஷ் பண்ணவே கூடாது. அப்படியே ஏதாவது அழுக்காக இருந்தாலும் நம்ம ஜஸ்ட் துணி வச்சு தான் நம்ம தொடச்சிக்கணும். உள்ளே வந்து நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணி அப்படியே ஊற்றிக்கலாம். ஆனால் வெளியே வந்து தண்ணியே படக்கூடாது. பட்டுச்சுன்னா இந்த மிஷின் ஸ்பாயில் ஆகிடும். கீழே இருக்கிற அந்த கரண்ட் பாஸ் ஆகிற அந்த இடம் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அளவு தான். இப்போ இதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து 1445. இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கறதுனால 699க்கு வாங்கியிருந்தேன். இந்த ப்ரெஸ்டீஜ் பிராண்டோடது. இதன் வந்து ப்ரொமோஷன் வீடியோ இல்லை, நான் வீட்டுக்காக வாங்கியிருக்கேன். காசு போட்டு தான் நான் வாங்கினேன். 2 மினிட்ஸ் தான் ஆச்சு. நான் அந்த 2 மினிட்ஸ்லேயே தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆன் ஆஃப் பட்டன் ஆஃப் பண்ணிவிட்டு அங்கே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன். அப்புறம் சும்மா தொட்டு பார்த்தேன், வெளியே சூடு தெரியுமா. நான் இது வெளியே சூடு தெரியுது, நான் தெரியாமல் சும்மா தொட்டுட்டேன். வெளியே பயங்கர ஹீட்டாக தெரியுது, நல்லாவே சரியான ஹீட்டு. நம்ம அதை தொடக்கூடாது. அந்த ஹேண்டில் கிட்ட வந்து ஹீட்டே இருக்காது. அதனால் ஹேண்டில்லையே நம்ம எடுத்து தண்ணி ஊற்றி பார்க்கலாம். நல்லாவே கொதிச்சு தண்ணி ரொம்ப சூடாக இருந்தது. 2 மினிட்ஸ்லேயே தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. உங்களுக்கு இந்த கெட்டில் ப்ராடக்ட் வேணும்னா நான் லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸோட. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.